என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். நம்ம இன்னைக்கு நேத்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நேத்து எஃப்ஐஐ வந்து அவங்க என்னென்ன பொசிஷன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஆ நேத்து அப்படின்னாச்சுன்னா 7ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி 6ஆம் தேதி அவங்க என்ன வச்சிருந்தாங்க? 5ஆம் தேதி எப்படி என்ன வச்சிருந்தாங்க? அவங்க ட்ரெண்ட் எப்படி போகுது? அப்படின்றத வந்து ஒரு அனலைஸ் பண்ற எஃப்ஐஐ டேட்டா அனலைஸ் இது. இது டெய்லி நான் வந்து போடுவேன். நேத்து நைட்டு நானு ஆக்சுவலா இன்னைக்கு ட்ரேடிங் இருந்ததுன்னா, நேத்து நைட்டே போட்டிருப்பேன். ஆனா, இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதால, நான் நேத்து போடல. இன்னைக்கு போடுறேன் நானு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த சார்ட்டு. எஃப்ஐஐ-னுடைய டேட்டா அனலைஸு. இந்த கீழ வந்து பாருங்க. இந்த இந்த இடத்துல இந்த டேபிள் இருக்கு பாருங்க. இங்க இந்த இடம். இந்த இடத்துல அ பண்றேன். இந்த டேபிள் இருக்கு பாருங்க. இந்த டேபிள் தான் வந்து டேட்டா. இத வந்து நானு ஒவ்வொன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து 5ஆம் தேதியினுடைய டேட்டா. அடுத்தது வந்து அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து 6ஆம் தேதி டேட்டா. இந்த எல்லாத்துலயுமே அப்படி இருக்கும். அடுத்தது வந்து கிரே கலர் வந்து 7ஆம் தேதி டேட்டா. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த இடத்துல இருந்து. இது வந்து இதிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த இதிலிருந்து ஆரம்பிப்போம். ஃபியூச்சர் லாங். ஃபியூச்சர் லாங்ல வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து வந்து பார்ப்போம் நம்ம. ஃபியூச்சர் லாங்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா ஆ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கிறாங்க. ஃபியூச்சர் லாங், ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங். அந்த ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்க வந்து 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. மெல்ல மெல்ல அதிகரித்துள்ளது. அந்த டேட்டா வந்து அ ஆ கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. இது எத காட்டுது அப்படின்னாச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் சென்டிமென்ட் வந்து எஃப்ஐஐ-க்குள்ள இருக்குது அப்படின்றத வந்து இது வந்து காட்டுது. ஸோ, அடுத்தது வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட். ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் இத பார்ப்போம். இதுல வந்து பாருங்க, இதுல என்ன நடந்திருக்குன்னா, மார்ச் 6ல வந்து குறைஞ்சிருக்கு. மார்ச் 6ஆம் தேதி. ஆ 5ஆம் தேதி வந்து அதிகமா இருந்தது. ஆ 6ஆம் தேதி வந்து குறைஞ்சது. அதாவது வந்து புதன்கிழமை அதிகமா இருந்தது. வியாழக்கிழமை வந்து ஷார்ட்ட வந்து அவங்க குறைச்சாங்க. திருப்பி மார்ச் 7ல வந்து திருப்பி வந்து அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எத காட்டுது அப்டின்னாச்சுன்னா, ஷார்ட் கவரிங் வந்து நடந்திருக்கு. ஷார்ட் கவரிங் வந்து நடந்திருக்கு. ஆ ஆனா வந்து அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு, திருப்பியும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஐ மறுபடியும் ஷார்ட் பொசிஷன வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்ட வந்து காட்டுது. அவங்க வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி, ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா, அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கிறாங்க 6ஆம் தேதி. திருப்பி 7ஆம் தேதி வந்துட்டு அவங்க வந்து பொசிஷன வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இதுதான் வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் வந்து காட்டுது. அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபியூச்சர் ஸ்டாக் பொசிஷன்ஸ். ஸ்டாக்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுல 2மே வந்து இண்டெக்ஸு. இப்ப ஸ்டாக்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னாச்சுன்னா, ஃபியூச்சர்ல. ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு லாங்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்றத பார்ப்போம். இது தொடர்ந்து வந்து லாங் பொசிஷன் வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. ஆ அப்ப ஸ்டாக்ல வந்துட்டு அவங்க லாங் பொசிஷன் வந்து குறைச்சுக்கிட்டே வராங்க. 5ஆம் தேதி இருந்தத விட 6ஆம் தேதி வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 6ஆம் தேதி கம்மி பண்ணத விட 7ஆம் தேதி இன்னும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து குறைந்து வர்றதால, இதனுடைய அர்த்தத்த வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, ஸ்டாக்ல வந்து எஃப்ஐஐ ஸ்டாக் ஸ்பெசிபிக் அப் ட்ரெண்ட் மீது நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்து அப் ட்ரெண்ட் வரும் அப்டின்ற ஸ்டாக்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை வந்து இல்ல. அது வந்து டவுன் ஆயிட்டே வருது அப்டின்றது தான் காட்டுது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இது ஒரு முக்கியமான இது. அவங்களுக்கு வந்து ஸ்டாக்ல வந்துட்டு ஸ்டாக் விலை ஏறும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லாதத தான் வந்து இது காட்டுது. அது வந்து அவங்க குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஃபியூச்சர் ஸ்டாக் ஷார்ட் பார்ப்போம். இந்த இது பார்ப்போம். இது ஒரு அந்த எவ்வளோ அது ரொம்ப அதிகமா இருக்கு பாருங்க இந்த இது. லாங் அவங்க வச்சிருக்கிற இதையும் பாருங்க. ஷார்ட் அவங்க வச்சிருக்கிற இதையும் பாருங்க. இது எவ்வளோ ஹைட் இவ்வளோ தூரத்துக்கு வருது. இது வந்து இவ்வளோ இந்த இதோட நின்றுது.
இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் லாங் வந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கிறாங்க. ஃபியூச்சர் ஷார்ட்ட வச்சு கம்பேர் பண்றப்போ, ஓவராலா இது 2த்தையும். இது 2ம் ஒரு இது. அதாவது இது இத இத வந்து இது 2த்தையும் வந்து இத பாருங்க. இதோட நிறுத்திங்க. இந்த 2ம் ஒண்ணு, ஒரு ஜோடி. இதுவும் வந்து ஒரு ஜோடி. அப்புறம் இது வந்து ஒரு ஜோடி. அப்புறம் இது வந்து ஒரு ஜோடி. புரியுதுங்களா இது? அப்ப இது வந்து ஒரு ஜோடி. அப்புறம் இது மொத்தம் எத்தன இருக்கு? 1, 2, 3, 4, 5 இருக்கு. ஓகே. ம். இப்ப அ இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டாக் லாங் பார்த்துட்டோம். ஷார்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட்ட வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இது வந்து 20,75,972 வச்சிருந்திருக்கிறாங்க ஷார்ட் பொசிஷனு. அது வந்து 75,000லேருந்து 35,000 வந்து 6ஆம் தேதி வந்து குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிட்டு திருப்பி வந்துட்டு ஒரு 2,000த்துக்கு மேல வந்து திருப்பி வந்து வெள்ளிக்கிழமை ஏத்திக்கிறாங்க. இப்ப புதன்கிழமை வச்சிருந்ததுலருந்து வியாழக்கிழமை வந்து குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிட்டு திருப்பி வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க ஷார்ட்ட. அப்ப இதே இதுதான் வந்து எங்கே நடந்திருக்குன்னா வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ்லயும் அவங்க அதே தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் இண்டெக்ஸ்லயும் வந்து பாருங்க, இதுலயும் வந்து அதே தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு கிளியரான வந்து அவங்க வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியல. அந்த மாரி ஒரு கிரிட்டிக்கலான இருக்கு. அப்ப இத வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, 6ஆம் தேதி வந்து ஷார்ட் கவரிங் வந்து நடந்திருக்கு. பொசிஷன் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. ஆனால் திருப்பியும் வந்து 7ஆம் தேதி வந்து அவங்க ஷார்ட் பொசிஷன வந்துட்டு சேர்த்திருக்கிறாங்க. இது வந்து காட்டுது. சரி, இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ள போவோம். ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் லாங் ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் லாங் இது இருக்கு. ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் லாங் மார்ச் 6ல வந்து குறைஞ்சிருக்கு. மார்ச் 7ல வந்து திருப்பி வந்து ரைஸ் ஆயிருக்கு. இது வந்து கால் ஆப்ஷனுங்க. லாங் பொசிஷன். ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் ஆப்ஷன் லாங் பொசிஷன் வந்து மார்ச் 6ல வந்து குறைஞ்சிருக்கு. மார்ச் 7ல வந்து கொஞ்சம் திருப்பி ரைஸ் ஆயிருக்கு. இத வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இந்த இது. இப்ப இத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இந்த இத. அ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, ஓ எஃப்ஐஏ ஒரு நாள் கால் ஆப்ஷன் வாங்குவதில் ஈடுபடவில்லை. அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் மார்ச் 7ல் மீண்டும் புல்லிஷ் பெட் வைத்துள்ளனர். அப்ப வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இடையில கொஞ்சம் வாங்காம திருப்பி 7ஆம் தேதி அவங்க வந்து வாங்குனது வந்து எத குறிக்குது அப்டின்னாச்சுன்னா, திருப்பி புல்லிஷ் ஆகும் அப்டின்ற ஒரு இத வந்துட்டு பெட்டிங் வந்து அ காட்டுது அது. அடுத்தது பாருங்க இண்டெக்ஸ் புட் லாங். புட்ல வந்து புட் ஆப்ஷன் லாங் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இண்டெக்ஸினுடைய புட் ஆப்ஷன் லாங்கு அதுலயும் இதே மாரி தான் நடந்திருக்கு. எஃப்ஐஏ வந்து இத வந்து டவுன் சைடு ஹெட்ஜ் செய்யாமல் இருந்தபோது, மறுபடியும் டவுன் சைட் புரொடக்ஷன் வாங்க தொடங்கியுள்ளார்கள். அப்ப கீழ வந்து இறங்காதுன்னு நெனச்சு அவங்க வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, ரைஸ் பண்ணிட்டாங்க. அப்ப திருப்பி வந்துட்டு அவங்க வந்துட்டு ரைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து இண்டெக்ஸ் கால் ஷார்ட் ஆப்ஷன் இண்டெக்ஸ் புட் ஷார்ட். இதோ இருக்கு பாருங்க. ஷார்ட் பொசிஷன். இண்டெக்ஸ் கால் ஷார்ட், இண்டெக்ஸ் புட் ஷார்ட். இது 2த்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, 2 ஆப்ஷன் செல்லிங் பொசிஷன்களும் மார்ச் 6ல் குறைந்து மார்ச் மீண்டும் அதிகரித்துள்ளது. 2த்தையுமே வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க. 2த்தையும் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹெட்ஜிங் பர்ப்பஸ்க்காக அவங்க பண்றது. இத வச்சு நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு ட்ரெண்ட வந்து சொல்ல முடியாது. அவங்க ஷார்ட் நெறைய வச்சிருக்காங்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லாங் ஷார்ட் கான்ட்ராக்ட். இது வந்து டோட்டலா வந்துட்டு ஷார்ட் கான்ட்ராக்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க, லாங் கான்ட்ராக்ட் எவ்வளோ வச்சிருக்காங்கன்றது தான் வந்து இந்த இது வந்து குறிக்குது. இந்த லாஸ்ட் இது இந்த 2ம். இது வந்து டோட்டலா. இதெல்லாம் தனித்தனியா பார்த்தோம். இப்ப இது வந்து டோட்டலா வந்து பாருங்க. டோட்டல் லாங் கான்ட்ராக்ட் வந்து அதிகமா இருக்கு. டோட்டல் லாங் கான்ட்ராக்ட் மார்ச்ல வந்து குறைஞ்சு, மார்ச் 6ல குறைஞ்சிருக்கு. மார்ச் 7ல வந்து திருப்பி வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதுல பாருங்களா, இங்க குறைஞ்சிருக்கு பாருங்க. இது வந்து அ 5ஆம் தேதி. இந்த ப்ளூ கலர். இந்த இது வந்து 5ஆம் தேதி.
இது வந்து 6ஆம் தேதி, இது வந்து 7ஆம் தேதி. அப்ப டோட்டல் கான்ட்ராக்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, 5ஆம் தேதி அதிகமா இருந்திருக்கு. திருப்பி குறைச்சிருக்கிறாங்க. திருப்பி வந்து ஏத்திருக்கிறாங்க. அதே தான் ஷார்ட்லயும் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன அதிகமா இருக்கு. திருப்பி குறைச்சிருக்கிறாங்க. திருப்பி அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இது எல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, இதுல இதுல அப்படி இல்ல. இதுலலாம் அப்படிதான் நடந்திருக்கு. இந்த அ எல்லாத்துலயுமே இந்த சார்ட் இந்த பார பார்த்தீங்கன்னாலே தெரியும். ப்ளூ கலர் வந்து 5ஆம் தேதி, ஆரஞ்சு கலர் வந்து 6ஆம் தேதியோட டேட்டா, கிரே கலர் வந்து 7ஆம் தேதியினுடைய டேட்டா. அ இப்ப ஷார்ட் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட்ட பார்க்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு மார்ச் 6ல வந்து குறைஞ்சிருக்கு. மார்ச் 7ல வந்து அதிகரிச்சிருக்கு லாங் கான்ட்ராக்ட். ஷார்ட் கான்ட்ராக்ட் அதுவும் அதே மாரி தான் நடந்திருக்கு. மார்ச் 6ல் குறைந்து மார்ச் 7ல அதிகரிச்சது. இத எப்படி எடுத்துக்கலாம்? இத எப்படி நம்ம வந்து இன்டர்பிரெட் பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, மார்ச் எஃப்ஐஐ வந்து மார்ச் 6ல மார்க்கெட் ஆக்டிவிட்டி குறைந்திருந்தாலும், மார்ச் 7ல வந்து மீண்டும் அதிகமான பொசிஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க. அவங்க மார்ச் 6 வந்து பொசிஷன் வந்து அவங்க வந்து எதுவும் எடுக்கல. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. அடுத்த நாள் 7ஆம் தேதி வந்துட்டு இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருப்பி பொசிஷன் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆ இதுல இருந்து நம்ம என்னன்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சர் மொத்தமா எடுத்துக்குவோம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும், எஃப்ஐஐ மிக்ஸ்டு பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. எஃப்ஐஐ மிக்ஸ்டு பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. லாங் மற்றும் ஷார்ட் 2யும் சேர்த்துள்ளனர். 2மே வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. லாங் வாங்கியிருக்காங்க, ஷார்ட் வாங்கியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும். ஸ்டாக் ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும், லாங் எஃப்ஐஐ வந்து லாங் பொசிஷன் வந்து குறைச்சிருக்கிறாங்க. லாங் பொசிஷன குறைச்சிருக்கிறாங்க. இது ஸ்டாக் மீது நம்பிக்கை குறைவதை காட்டுகிறது. இது வந்து ஸ்டாக்ல வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. இதுதான் வந்து அது காட்டுது. ஆப்ஷன் ஆக்டிவிட்டிய பார்த்து ஆப்ஷன்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்னாச்சுன்னா, எஃப்ஐஏ கால் மற்றும் புட் 2லும் பெரிய அளவில் பொசிஷன் சேர்த்து வைத்துள்ளனர். 2த்துலயுமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொசிஷன வந்து சேர்த்திருக்கிறாங்க. டோட்டல் கான்ட்ராக்ட்ட வந்து பார்க்கிறப்ப, திருப்பி டோட்டல் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு அ என்னது வியாழக்கிழமையோட வெள்ளிக்கிழமை வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வந்து 2த்துலயுமே அதிகமா இருக்கு. ஷார்ட்லயும் அதிகமா இருக்கு, லாங்லயும் வந்து அதிகமா இருக்கு. சரி இது மார்க்கெட்ல வந்து என்ன மாரி ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். புட் லாங் புட் ஆப்ஷன் லாங் அதிகரித்தால் டவுன் சைட் புரொடக்ஷன் அதிகரிக்கிறது. அப்ப வந்து கீழ வந்து மார்க்கெட் விழும் அப்படின்றதுக்காக அவங்க புரொடெக்ஷனுக்காக புட் லாங்க வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. இது எஃப்ஐ வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன் வரலாம் திருப்பியும். இப்பதான் கொஞ்சம் மேல ஏறுன மாரி இருந்தது. திருப்பியும் ஒரு கரெக்ஷன் வரலாம் அப்டின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட இருக்குன்றத வந்து இது வந்து காட்டுது. ஏன்னா, இது புட் லாங் வந்து அவங்க அதிகரிச்சதால. அதனால புட் லாங் ஏன் அதிகரிப்பாங்க அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் விழப்போகுது அப்டின்ற விழப்போகுதுன்னு அவங்க நம்புனா தான் வந்து அதிகரிப்பாங்க. அப்படி அதிகரிக்கிறப்ப அது வந்து நம்மளுக்கு என்ன இது மாரி ஒரு சிக்னல் குடுக்குது அப்டின்னாச்சுன்னா, திருப்பியும் வந்து எஃப்ஐ வந்து மார்க்கெட் கரெக்ஷன வந்து எதிர்பார்க்குறாங்களோ அப்டின்ற ஒரு எண்ணத்த வந்து நம்மளுக்கு உண்டாக்குது. லாங் பொசிஷன் அதிகரிப்பது. லாங் பொசிஷனை அதிகரித்ததால, அப் மூவ் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு ஒரு அப் மூவ் வரலாம் அப்டின்றதுக்கும் இது வந்து ஷார்ட் டெர்ம்க்கு. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஷார்ட் டெர்ம்க்கு, லாங் டெர்ம் இல்ல. ஷார்ட் டெர்ம்க்கு வந்து ஒரு அப் மூவ் வரலாம் அப்டின்றதையும் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கிறதா தெரியுது. ஷார்ட் பொசிஷன் மீண்டும் பில்ட் பண்ணியிருக்கிறதால, இன்னும் பேரிஷ் உடன் இருக்கலாம். அவங்க வந்து இன்னும் வந்துட்டு எஃப்ஐ வந்து பேரிஷ் சென்டிமென்ட்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஷார்ட் பொசிஷன வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து இன்னுமே வந்து பேரிஷ் சென்டிமென்ட்ல தான் இருக்கிறாங்க. இத பாருங்க. இந்த வீடியோவ திருப்பி பாருங்க. அனலைஸ் பண்ணுங்க. ஆ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சாரி ஞாயிற்றுக்கிழம திங்கட்கிழமை வந்து மார்க்கெட்ல வந்துட்டு நீங்க மார்க்கெட்ல என்னைக்கும் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி பயாஸ்டா இருக்காதீங்க. புல்லிஷ் ஆகும், பேரிஷ் ஆகும் அப்டின்ற மாரி எந்த ஒரு ஒப்பீனியனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. சார்ட்ல போயிட்டு உட்கார்ந்து நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே, மார்க்கெட் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன காட்டுதோ, அது பிரகாரம் தான் நீங்க ஆக்ட் பண்ணுமே ஒழிய, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பிரிடிக்ஷனு இதெல்லாம் வந்துட்டு நீங்க அந்த மார்க்கெட்ல வந்துட்டு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா தப்பாயிடும். ஏன்னா நம்ம இன்னைக்கு புல்லிஷா ஆகும்னு நினைப்போம். அன்னைக்கு வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா, நம்ம மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. அத அக்செப்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அந்த டயத்துக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல ஒரு மூவ் குடுத்துரும். அப்ப நம்ம வந்து லாஸ்ல மாட்டியிருப்போம். இல்லாட்டினா ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப வந்து இழந்திருப்போம். அதனால வந்து ஒரு நியூட்ரலா இருங்க. இதுல. எந்த ஒரு பயாஸ்டாவும் இருக்காதீங்க.
இன்னைக்கு என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இருங்க. இப்ப பாத்துங்க, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டேட்டாவும் அதுதான் சொல்லும். எஃப்ஐயும் இதே மைண்ட்ல தான் இருக்கிறாங்க அவங்க. அவங்க வந்துட்டு மார்க்கெட் ஏறும், மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு சைடும் இல்லாம, அவங்க 2 சைடுமே வந்து சேஃப்டியா இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க ட்ரை பண்ற மாரி தெரியுது. ஆனா லாங் டெர்ம பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த புல்லிஷ் சென்டிமென்ட் வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட சேஞ்ச் ஆகல. அதனால நம்ம வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு புல்லிஷ் இருந்தாலும், லாங் டெர்ம் சென்டிமென்ட் எஃப்ஐனுடையது வந்து பியரிஷ்ஷா இருக்கிறதால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால மார்க்கெட் எப்படி வேணா, எந்த டைரக்ஷன்ல வேணா நகரலாம். நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. நீங்க இந்த டேட்டா வந்து நீங்க மத்த ஸ்டடீஸ் பண்றப்ப, இந்த டேட்டாவையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கிட்டு, எஃப்ஐனுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்த திங்கட்கிழமை நைட்டு நம்ம வந்து திங்கட்கிழமை அவங்க பொசிஷன என்ன மாத்துறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். நன்றி.